வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது பழமொழி சொல்லுவாங்க தமிழில், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அப்புறம் பேராசை பெருநஷ்டம். இந்த பழமொழியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பழமொழி இல்லைங்க. இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. இதை எல்லாரும் பின்பற்றணும். இதை இப்போ சிங்கப்பூரில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்காங்க. ஏதோ ஒரு காண்டோமினியமில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ அவங்க பேர் நிர்மலா தங்கவேலு அப்படின்னு பேர். ஐ திங்க் மிடில் ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன், 40+ நினைக்கிறேன், தெரியல. அவங்க ஒரு முறை என்ன ஆயிருக்குன்னா, யூஸ்வலாக அவங்களோட வேலை என்னென்னா, இந்த காண்டோமினியமுக்கு வர்றவங்கள செக் பண்ணோம். யார் நீங்கள், யாரை பார்க்க வரீங்க, அவர் பேர் என்ன, எந்த யூனிட்டில் இருக்கார், அதெல்லாம் கேட்கணும். அப்புறம் இவருடைய பர்டிகுலர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போல்லாம் ஐசி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர், பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சம் காண்டோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த குறிப்பிட்ட ரெசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி இன்னார் வந்திருக்காரு உங்களை பார்க்குறதுக்கு, உள்ளே விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மற்ற காண்டோஸில் கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஐ திங்க் 2021 சம்டைம் இவங்க அந்த வேலையில் இருந்திருக்காங்க வாசலில். அப்போது ஒரு ரைடர் வந்திருக்காரு, 2 வீலர் ரைடர்னு நினைக்கிறேன். அவர் வந்தபோது இவங்க அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் பாட்டில் என்ன பண்ணிட்டாரு, ட்ரைவ் பண்ணி உள்ளார போயிட்டார், காண்டோ உள்ள. ஒன்றும் நிற்காமல் பர்டிகுலர்ஸ் கொடுக்காமல் போயிட்டாராம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவரை துரத்திட்டே ஓடிருக்காங்க. ஓடின போது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க சொன்ன வருஷன்லேருந்து பார்த்தோம்னா, அந்த இடம் மேடு பள்ளம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் கீழே விழுந்துட்டேன், விழுந்து என்னோடய கணுக்காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒர்க் இன்ஜுரி காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, WICAன்னு. அதுபடி வேலை இடத்துல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் கம்பெனி. ஸோ இவங்க கேஸ் ஒர்க் இன்ஜுரி காம்பன்சேஷன் லேபர் கமிஷனர்கிட்ட போச்சு. அவர் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு 6 மாதம் சம்பளத்தை காம்பன்சேஷனாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல் போட்டார். அதாவது மோர் தேன் 6 months சொல்லியிருக்காரு, எவ்வளோன்னு சொல்லலை. பட்டு 6 monthsன்னு வச்சா கூட இவங்களுடைய சம்பளம் ஒரு $4,000 வச்சா கூட $24,000 வரும். அதுதான் இவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மேடம் நிர்மலா தங்கவேலு என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கு 6 மாதம் சம்பளம் தான் கொடுக்குறாங்க, 20,000 சம்திங் ப்ளஸ் சம்திங் தான் வருது, அதனால் நம்ம பெரிய அமௌண்ட்டு கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒர்க் இன்ஜுரி காம்பன்சேஷன் இந்த லேபர் கமிஷனர் கொடுத்த தீர்ப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது பெரிய தவறு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் போட்டாங்க. கோர்ட்லேயே கேஸ் போட்டு இந்த மாதிரி இந்த கம்பெனி அசஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது செக்யூரிட்டி கம்பெனி, அவங்க குறைந்தபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்கலை வேலை செய்கிறவங்களுக்கு, அதனால தான் எனக்கு இன்ஜுரி ஆச்சு, கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரோடு, அந்த உள்ளார போகிற ரோடு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பள்ளம் மேடாக இருந்தது, அதனால எனக்கு பேலன்ஸ் இல்லாமல் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாமே இந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சிசிடிவி ரெக்கார்டை போட்டு பார்த்துருக்காங்க ஜட்ஜு. அப்போ பார்த்தோம்னா இவங்க சொல்கிற மாதிரி இல்லை அது. இவங்க பேலன்ஸ்டாக நடந்து தான் போயிருக்காங்க. அந்த ஆள் உள்ளார போனார் இல்லையா, அவரை தொடர்ந்து இவங்க ஓடி கூட போல இருக்குது, நடந்து தான் போயிருக்காங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. ரோடும் அப்படி ஒன்றும் குண்டும் குழியுமா இல்லை, ஏதோ கொஞ்சம் சிமெண்ட்டு தராங்கிறதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருந்திருக்கு. இவர் சரின்னு திரும்பி வந்தபோது என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுடைய கால் கொஞ்சம் இடறிடுச்சு இவங்களுக்கே ஓனா. அதனால என்னாச்சு, கீழே உக்காந்துட்டாங்க, கையை ஊனின்ட்டாங்க, 2 கையும் ஊனின்ட்டு அப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. அப்போ கால் ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு இதில் ஆங்கிளில் ஏதோ கொஞ்சம் அடிபட்டிருக்கு, சாய்ச்சிருக்கோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி அடிபட்டிருக்கு. அதனால் கோர்ட்டில் பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் அந்த கம்பெனி அந்த ஒர்க்கர்ஸுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலை. அதாவது அவங்க தவறிட்டாங்க, அந்த டியூட்டி ஆஃப் கேர்னு ஒன்று இருக்குது, அதில் அவங்க தவறிட்டாங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலை.
ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்தா அந்த மாதிரி தெரியல. அதே நேரம் அந்த ரோடு பார்த்தா அந்த மாதிரி பெரிய பள்ளம் மேடெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு ரஃப்பாக தான் இருந்திருக்கு அது. இப்போ அந்த காண்டோவில் தங்குற ஒரு ஆளே நடந்து வந்தாருன்னா அவருக்கும் இதே தான் வரும். ஒரு கால்கள் வழங்கிட்டுனா அவரும் கீழே விழுந்துருவார். அதனால் இது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மாத்திரம்தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட்டில் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமே வந்து இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க இந்த ஒர்க் இன்ஜுரி காம்பன்சேஷனில் 6 மாதம் இது கொடுத்தாங்க இல்லையா, அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து லேப்ஸ் ஆகிடும் இப்போ. ஸோ அந்த பணம் கிடைக்காது இப்போ. சரி, நான் கோர்ட்டு எனக்கு கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் அதுபடி வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அது லேப்ஸ் ஆகிடும். கோர்ட்டு வின் பண்ணுவோங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் தோற்று போச்சு கேஸு. அதனால் இவங்களுக்கு வந்து அந்த காசும் வராது, அந்த 6 மாத சம்பளமும் வராது. இப்போ இதுலேயும் கேஸ் தோற்றதுனால எந்த காம்பன்சேஷனும் கிடைக்காது. அது தவிர இவங்க வந்து இந்த கோர்ட் சார்ஜஸ் எல்லாம் கட்ட வேண்டி வரும். கோர்ட் ஃபீஸ் எல்லாம் ஏன்னா இவங்க தானே கேஸ் போட்டாங்க. அதனால் இவங்க வந்து மீட் பண்ணணும். அதனால் நிகரமாக பார்த்தோம்னா கையை விட்டு போகும் இவங்களுக்கு. அதனால் இது வந்து பாவம், இவங்களுக்கு ஒரு பேட் டைம் தான். ஏதோ அந்த காம்பன்சேஷன் கொடுத்ததே எடுத்துகிட்டு இருக்கலாம், ஒரு 6 months ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு. இப்போ அனாவசியமாக அந்த கம்பெனி மேலே வேறு கேஸ் போட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி கேன் ஈவன் டெர்மினேட்டர் சர்வீஸ், ஏன்னா எங்கள் மேலே கேஸ் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணலாம். அதை பற்றி எந்த விவரமும் வரல. அதாவது சிங்கப்பூரில் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அவங்க வந்து காண்டோமினியமில் இருப்பாங்க. அவங்க வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு அப்யூஸையும் வாங்குறாங்க. அதாவது ரெசிடென்ட்ஸை விசிட் பண்ண வராங்க இல்லையா, அவங்க வந்து எரிச்சு போடுவாங்க. எப்போவுமே நீங்கள் உங்கள் பேர் என்ன, உங்கள் இது என்ன, ஃபோன் நம்பர் என்ன, யாரை பார்க்க வரீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எரிச்சல் வரும். அதனால சம்டைம்ஸ் அவங்க வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் நான் தினம் வரேன், நீ தினம் கேட்குறிய, எழுதிக்கிறிய அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்துகளுக்கெல்லாம் அவங்க எப்போவுமே உள்ளாயிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி பீப்புள். இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். அது தவிர்க்கப்படக்கூடிய விஷயம். அந்த மாதிரி விசிட்டர்ஸ் வர்றவங்க கண்டிப்பாக, ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து தன்னுடைய பர்டிகுலர்ஸை கொடுத்தாகணும். முன்னெல்லாம் ஐசி கூட கேட்பாங்க, இப்போ கவர்மெண்ட் வந்து ஐசி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் ஃபோன் நம்பரு, பேர் அதெல்லாம் கேட்டுக்கலாம். அப்புறம் யாரை பார்க்க வரீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த அப்யூஸ் பற்றி பேசும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க சிங்கப்பூரில். ப்ராபப்ளி ஒரு 6 years 7 years முன்னால் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஊர்லேருந்து வந்தவர் தான் ஒருத்தர், ரமேஷ் எர்ரமல்லின்னு பேர். ரமேஷ் எர்ரமல்லின்னு அவர் வந்து ஒரு காண்டோமினியம் வாங்கியிருக்கார். அந்த 8 River Suitesனு வாம்போன்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து ஒரு காண்டோமினியம் வாங்கியிருக்காரு. அன்றைக்கி வந்து அடுத்த நாள் காலையில் தீபாவளி. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்ருக்காரு, ஓவர் நைட்டு வந்து தங்குங்க, காலையில் தீபாவளி கொண்டாடிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இவருடைய ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கார் ஓட்டின்னு வந்திருக்காரு. 11 மணிக்கு மேலே தான் வந்திருக்காரு. இதே நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அப்போது வந்து அந்த காண்டோமினியம் கார்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, யார் என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரமேஷுங்கிறவரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்க, இது பாருங்கள் சார், இந்த காண்டோ ரூல் படி 11 மணிக்கு மேலே யார் வந்தாலும் காரை பார்க் பண்ணி ஓவர் நைட் பார்க் பண்ணுன்னா $10 சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காண்டோ செக்யூரிட்டிக்காரங்க. ஸோ அந்த விசிட்டருக்கு வந்து உடனே இவரை கூப்பிட்டார் ரமேஷ், அது பார்ப்பா காசு கேட்குறாங்க உங்கள் காண்டோவில் அப்படின்னு. உடனே அந்த ரமேஷ்க்கு வந்து பயங்கர கோபம், விறுவிறுன்னு கீழே வந்தார். வந்து இந்த காண்டோ செக்யூரிட்டியை வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. என்ன பண்ணுற நீ, உள்ளே நுழையிறதுக்கு $10 கொடுக்கணுமா, என்ன நீ அநியாயம் பண்ணுற, இந்த காண்டோ நான் $1.5 million கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா, விசிட்டர்ஸ் வராங்க அவங்கள்ட்ட நீ $10 கேட்குறியா, இது என்ன நியாயம் அப்படி இப்படின்னு விளாச்சிருக்காரு. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் பாவம் வயசானவர், அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து காமாக தான் சொல்லியிருக்காரு, சார் இல்லை சார், இது வந்து எங்களுடைய ஹவுஸ் ரூல்ஸ், இந்த ரூல்ஸை தான் நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து இப்போ பேக்கெட்டில் போட்டுக்க போகிறல உங்கள் பணத்தை, இந்த ரூல்ஸ் படி, காண்டோ ரூல்ஸ் படி 11 மணிக்கு மேலே யாரும் வந்து ஓவர் நைட்டு நிறுத்தணுன்னாக்க $10 கொடுக்கணும், அதுதான் நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ன உடனே அவருக்கு இன்னும் வேறு கோவம் வந்துருச்சு. கண்ணா அப்படின்னான்னு கத்தி அந்த ஆளை கூப்பிட்டு, நீ இங்கே கார் நிறுத்து, நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன், நீ யாரை வேணால் கூப்பிடு, செக்யூரிட்டி நீ போலீஸை வேணால் கூப்பிடு, என்ன வேணால் பண்ணு, அந்த 4 letter வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி கண்ணா அப்படின்னான்னு கத்தி ஒரு மாதிரி அசிங்கம் பண்ணிட்டார்.
Go inside. You're just telling me there's a Yeah. Visiting $10? Yeah. In a condo? Okay, never mind, You sir. can- People visiting $10? Sir, this is the rule. We are enforcing only. That's all. Visiting $10? This is the rule. You We can are talk to working. the Madam, you're not staying in HDB, you know. No, we are working here. Yeah, we are also working here, sir. We're Sir, we are just enforcing. following the Right, rules. understand. You can talk to the management whatever you want. My unit number is 17-02. Block 2, 17-02. This car will stay Okay, here. now you go in outlet and inform the management. If you inform the management, talk to you. You're just enforcing. Yeah. We are Come drive the working car here. inside. We are working here. We are Okay? enforcing. You must If any understand. visitor come to my block, you take my block number and allow. Anything, I'll get the Okay? management to contact Yeah, you. ask the management to contact me. My name is Ramesh. My name is Ramesh. Your contact number? 9006 4633. Ask the management to stop me, right? You as a security, you don't stop my residence. You as a security, you don't stop I my... have the right to inform I'm giving you my name. You want my IC? I have the right You to want my inform IC? you. I have the... Don't get angry. We're doing our You're job. making me angry. We're just In front of my visitor, stopping my visitor here. informing the rule, that's all. அப்புறம் இந்த காண்டோவில் இருக்கிற மற்ற செக்யூரிட்டி என்ன நைட்டு 11:30 மணியோ மிட் நைட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. அவங்கெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு, சார் இந்த மாதிரி அவர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணோடனே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு. உடனே இவரும் அதுக்கு பதிலாக வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க திருப்பி அதான் சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து ரூல்ஸ் தான் என்ஃபோர்ஸ் பண்ணுறோம், மற்றபடி எங்களுடைய விருப்பம் இல்லை இது. அதனால் ஓவர் நைட்டு நீங்கள் 11 மணிக்கு மேலே வந்திருக்கீங்க, வந்தால் எங்கள் ரூல்ஸ் என்ன சொல்கிறதுனா $10 நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஆளுக்கு வந்து இன்னும் கோபமாகிடுச்சு, என்ன நான் $1.5 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கேன், நீங்கள் $10 கேட்குறீங்க அப்படி இப்படின்னு கால்னு கத்துறாரு அவர். அப்புறம் த்ரெட்டன் பண்ணுறாரு, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், ஏன்னா நீ செக்யூரிட்டி ஆள் தான், நீ மேனேஜ்மெண்ட்டை கூப்பிடு, எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு மேனேஜ்மெண்ட்டை. ஏன்னா அது நைட்டு 11:30 மணிக்கு மேலே ஆச்சுன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸே க்ளோஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, மேனேஜ்மெண்ட்டை கூப்பிடு, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நீ காரை எடுத்துன்னு வா, இங்கேயே விடு காரை, ஒன்றும் பணமெல்லாம் கட்டாத, என்ன ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் இவன்னு த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. Lock the car. Lock the car. Master, lock the car. Lock the car. I buy a fucking property for $1.5 million, you know. This is $1.5 million. Okay? No, you don't tell me. You're not understanding my problem. We are just enforcing the rules. And sir. this is my, you're putting my visitors in such a position that you're telling me for Diwali they can't visit after 11 o'clock? Yeah. Please Nonsense. try and Park the car here, come. Please try and understand. I leave the car here. You do whatever you want to do. Okay, now I- Call the police. Do whatever you want to do. Fuck off. You go in, I will let the management know. Weekend, you know. You have to talk to the There'll management. be a lot of visitors visiting India. As I say. You celebrate Chinese New Year, right? You celebrate Chinese New Year, right? No, do you celebrate No, Chinese we don't decide. We are just No, following the rules. you're Chinese, right? No, I don't answer your question. We are just I teach you, okay? I'm an Indian, okay? Listen, I I'll tell you. don't decide. Okay. I don't decide. The But management I'm teaching you. The management Indians, people will visit. The management decide. I Indians don't for decide. Diwali, I don't people will understand. visit. இது வந்து என்னாச்சுன்னா, அங்கே யாரோ வீடியோ எடுத்துட்டாங்க, வழக்கம் போல் வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க சோஷியல் மீடியாவில். அது சிங்கப்பூர் பூரா பரவிடுச்சு. ஏன்னா இது மாதிரி யாருமே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உன் சைடு தான் தப்பு இருக்குது. செக்யூரிட்டி பீப்புள் வந்து அவங்க அந்த ரூலை தான் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் அவுட் ஆஃப் த வே ஒன்றும் பணமெல்லாம் கேட்கல. இந்த மாதிரி நீ ஒரு தரக்குறைவாக, அதுவும் அவ்வளோ வயசான மனுஷரை இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறது வந்து யாராலையும் ஒத்துக்க முடியல. அதனால் அவங்கவங்க வந்து கண்ணாபின்னான்னு போஸ்டிங்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒர்க் பண்ணுறது வந்து ஜேபி மார்கன் சேஸ் அப்படின்னு, அது வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ஜாயிண்ட், அது அங்கே ஒர்க் பண்ணுறாரு. இந்த நியூஸ் அங்கே போனோடனே அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எப்போவுமே ஒரு பண்போடையும் நாகரிகத்தோடையும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது MOM வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் வந்து வெளிநாட்டுக்காரர் தான், ஆனால் சிங்கப்பூர் சிட்டிசன் பெண்மணியை கல்யாணம் பண்ணதுனால இவருக்கு வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மற்றபடி எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே, அவருடைய குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் வந்து அவரை டெர்மினேட் பண்ணிடுச்சின்னு நினைக்கிறேன். அதை பற்றி கன்ஃபர்மேஷன் தகவல் கிடையாது. இவரை பற்றியும் தகவல் இல்லை, எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறார், அதெல்லாம் எந்த விதமான தகவலும் இல்லை. ஸோ இது வந்து மக்கள் மனசில் ரொம்ப ஒரு
கெட்ட இமேஜை வந்து கொடுத்துருங்க இந்தியன்ஸை பற்றி. ஏன்னா சிங்கப்பூர் வந்து இந்த மாதிரி நாடு இல்லை. இது வந்து எவ்வளவு சாதாரண சம்பளம் வாங்குகிற ஆளாக இருந்தால் கூட மரியாதையாக நடத்தும். இப்போ இல்ல பணிப்பெண்கள்லாம் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, பணிப்பெண்கள்லாம் வராங்க. அவங்களெல்லாம் மேடம்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எம்ஓஎம் போகிறோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கெல்லாம். அப்போ வந்து மேடம் காமாட்சி, மேடம் விசாலாட்சி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அவங்க. அந்த அளவு வந்து எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜாப் யூ ஆர் டூயிங். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செக்யூரிட்டி தானே நீ ஐ ஒன்ட் டாக் டு யூ கால் த மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இட்ஸ் ஐ மீன் என்டைட்டில்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது தனக்கு இந்த உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது. இது ரொம்ப ரொம்ப தவறு. சிங்கப்பூருக்கு ஒத்தே வராது இது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் வந்து மாறணும், கண்டிப்பாக மாறணும். கொஞ்சம் வந்து ஒரு இறங்கி வரணும், எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரணும். எப்போ நீங்கள் வந்து சப்போஸ் அவர் வந்து அநியாயமாக பண்ணுறாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உரிமை உண்டு அவருக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு, கொஸ்டின் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் தன்னுடைய டியூட்டி பண்ணும்போது இந்த மாதிரி செய்கிறது வந்து $1.5 மில்லியன் காண்டோ வாங்கியிருக்காங்க. உடனே அந்த இன்டர்நெட்டில் எல்லாம் என்ன போட்டாங்கன்னா இது 80% லோன், பேங்க் லோன் 80% அப்படிங்கிறாங்க. இன்டர்நெட்லேயும் கொஞ்சம் கலாச்சி விட்டுருவாங்க. அதனால் 80% லோன், உன்னோட காசு 20% தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பேரை கெடுத்துக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் பேரும் கெடும் இந்த மாதிரி ஆட்கள் வர்றதுனால. அதனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து பிஃபோர் தே கம் டு சிங்கப்பூர் கொஞ்சம் வந்து தன்னுடைய ஒரிஜினல் மனநிலையை மாற்றிக்கணும். அவங்க நாட்டில் எப்படி இருப்பாங்களோ அது வேறு விஷயம். இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே ஈக்குவல், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜாப் யூ டூ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சேலரி யூ ட்ரா. எல்லாருமே ஈக்குவலாக மரியாதையாக நடத்துவாங்க. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.